வணக்க மக்களே, சட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? வேட்பாளர் கிடையாது, நான் வெறும் பூத் ஏஜென்ட் தான். மேலிடத்தையே அதிர வைத்த அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த தகவல் என்ன? வாங்க வீடியோவை முன்பாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நெருங்கக்கூடிய சூழலில் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா? அதாவது எந்த ஒரு தேர்தல் இல்லாமல் இந்த முறை கண்டிப்பாக தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா? அதாவது தமிழகத்தில் இம்முறை 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பாஜகவின் மாநில முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற ஒரு முடிவு அக்கட்சியினுடைய ஒரு பெரும் விவாதத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா? கோவையில் தனக்கான விருப்பமான தொகுதிகள் கிடைக்காத காரணத்தினால் அதிலிருந்து வந்த அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு பதிலாக ஒரு சாதாரண பூத் ஏஜெண்டாக பணியாற்றியிருப்பதாகவும் கூறி டெல்லி மேலிடத்திற்கு ஒரு மறைமுகமான தகவலை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அதாவது அதிமுக கூட்டணி பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் கோவை மாவட்டத்தில் அதாவது சூலூர் அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதியில் அண்ணாமலையை அவர்கள் எதிர்பார்த்தாராம். ஆனால் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் ஒரு தொகுதி மட்டுமே பாஜகவிற்கு வழங்கியுள்ளார். இதனால் தனக்கு விருப்பமான களம் அமையாத நிலையில் வேறு மாவட்டங்களில் போட்டியிட மேலிடம் கொடுத்த அழுத்தத்தையும் அண்ணாமலை அவர்கள் நிராகரித்து விட்டாராம். அதாவது கோவை மாவட்டத்தில் தொகுதி கிடைத்தால் மட்டுமே நான் கண்டிப்பாக இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்தான் அண்ணாமலை அவர்களின் தொண்டர்கள் கூட பெரும் ஆர்வத்தில் இந்த செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சமீபத்தில் தன்னை சந்திக்க கவுண்டம்பாளையம் அதிமுக வேட்பாளர் அதாவது அருண்குமாரிடம் பேசிய அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நாளன்று நான் ஒரு பூத் ஏஜெண்டாகவே அமர்ந்து அவருக்காக வேலை செய்ய போவதாக குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக ஒரு கட்சியில் முக்கிய தலைவர் தேர்தலில் போட்டியிடாமல் ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் முகவராக பணியாற்றுவது என்பது அரிதானது. இந்த அறிவிப்பின் மூலம் தன்னை கட்டாயப்படுத்தி வேறு தொகுதிகளில் களமிறக்க வேண்டாம் என்பதையும் பாஜக மேலிடத்திற்கு ஒரு மறைமுகமான தகவலை அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது அண்ணாமலை கேட்கும் விருப்பமான தொகுதிகள் கோயம்புத்தூர், கவுண்டம்பாளையம் அல்லது சூலூர் தொகுதியில் அவர் போட்டியிட விருப்பம் ஒன்று அளித்திருந்தார். இந்த நிலையில் தான் பாஜகவில் வேட்பாளர் பட்டியல் அவர் பெயர் இடம்பெறாதது ஒரு பெரும் அரசியலிலே ஒரு வட்டாரத்தில் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. அண்ணாமலையின் இந்த திடீர் முடிவு என்பது பிடிவாதம் பாஜக தேசிய தலைமைக்கு கண்டிப்பாக ஒரு புதிய தலைவலியை உருவாக்கும். மொடக்குறிச்சி அல்லது மயிலாப்பூர் போன்ற தொகுதிகளில் அவரை போட்டியிட வைக்க அக்கட்சி தலைமை முயன்று வரும் நிலையில்தான் அண்ணாமலை இந்த பூத் ஏஜெண்ட் கருத்து வேட்பாளர் தேர்வில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்திலே பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகாத நிலையில்தான் அண்ணாமலையின் இந்த அரசியல் நகர்வு இறுதியில் என்னவாக இருக்கும் என்பது கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்தோம். நன்றி, வணக்கம்.